ஹாய் கைஸ், குட் ஈவினிங். ஸோ இதேம் சீரியல் ரிவ்யூ பார்த்துடலாமா? ஸோ ஒரு வீடியோ வந்து வியூஸ் நல்லா போகுதுன்னு சொல்லி நம்ம சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த வீடியோ அப்லோடு பண்ணும்போது கம்மியாக தான் வியூஸ் போகுது. என்ன என்ன ட்ராஜடி ஆகுது, இல்லை என்ன பிரச்சனை அப்படிங்கிறது எதுவுமே தெரியல. சரி, இந்த வீடியோ எவ்வளோ தூரம் போகுதுன்னு நம்ம பார்ப்போம், ஓகேங்களா? இந்த முடி வேறு ஒன்று. ஸோ இதேம் சீரியல் ரிவ்யூ 2 ப்ரிவ்யூ பார்த்தேன் கைஸ். அதாவது டோட்டலாக இந்த வாரம் ஃபுல்லாக நடக்கிற ப்ரிவ்யூ ஒன்று போட்டாங்க. அப்புறம் இன்றைக்கி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ஒரு ப்ரிவ்யூ ஒன்று போட்டாங்க. அப்புறம் உங்கள் பாரதி வந்து மண்டபத்தில் வந்து கம்பை தூக்கிட்டு எடுத்து அடிக்க, இந்த சுந்தரா ட்ராவல்ஸில் வடிவேல் வந்து எலியை அடிக்க போவான் பாருங்கள், அந்த மாதிரி இந்த அம்மா மண்டபத்தை சுற்றி எலி அடிக்க போயிட்டுருக்குது. ஒருவேளை அந்த எலி தான் இந்த எலியோ, ஒருவேளை பாரதியோட பாஸ்போர்ட்டு விசாலாம் கடிச்சு கொதறிடுச்சோ, இந்த அம்மா வெளிநாடு போகிற ஆசையை நிர்மூலமாக்கிருச்சா இந்த எலி? இல்லை ஒருவேளை ஆதி கூட சேர்ந்து வாழ முடியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த மித்ராவை ஏதாவது ஒன்று செய்யணும்னு சொல்லிட்டு இந்த 2 கால் எலி வந்து இந்த வேலையெல்லாம் பண்ணுதான் அப்படிங்கிறது தான் தெரியல. மண்டபத்தில் வந்து எலி இருக்குங்கிறது செக் பண்ணாமையே விட்டுட்டாங்களாமா. உடனே வந்து பவானி எல்லாருமே சேர்ந்து அந்த மேனேஜரை பிடிச்சி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, என்னையா இதெல்லாம் நீங்கள் முதலையே பார்க்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இதில் ஒரு சின்ன ஒரு காமெடி என்ன தெரியுங்களா? பாரதி அந்த எலியை அடிக்கிறதுக்கு நடந்து தான் வர்றாப்புல. கமெண்ட்ஸில் ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க, கரெக்டாக அதெல்லாம் வாட்ச் பண்ணுறீங்க, நான் பாராட்டுறேன். உண்மையிலேயே நாமெல்லாம் ப்ரிவியூ பார்க்கும்போது கதை என்னவோ அதைத்தான் நம்ம பார்ப்போம். ஆனால் அதெல்லாம் கூட வாட்ச் பண்ணி கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? அவங்களுக்கு ஒரு ஹேண்ட்ஸ் ஆஃப் சொல்லிடுறேன். என்ன தெரியுமா, அவள் வந்து எலியை வந்து கம்பியை வச்சு சேர் கடியில் நடந்து தான் வந்து தேடிக்கிட்டு இருக்கிறான். இவன் உடனே ஆதி இருந்துட்டு என்ன சொல்கிறான் தெரியுமா தவளைக்கிட்ட, ஏன் தவளை, இந்த பாரதிக்கு என்னாச்சு, ஏதோ யாரையும் அடிக்க போகிற மாதிரி எதையோ தேடிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறான். அவள் நடந்துக்கிட்டு தான் போயிட்டுருக்குறான், இவன் வந்து ஓடிக்கிட்டு இருக்காங்களாமா. கண்ணு அவிஞ்சு போச்சாட்டு இருக்குது, மண்டையில் நினைவும் போச்சு, கண்ணு அவிஞ்சு போச்சு. இனி என்ன போக போகுதுன்னு தெரியல. ஐயோ கடவுளே, முடியலப்பா முடியல. சரி, ஓகே, டன். ஆனால் சுந்தரா ட்ராவல்ஸ் படத்தில் வந்து வடிவேல் வந்து கடைசி வரைக்கும் அந்த எலியை வந்து ஒன்றுமே செய்ய முடியாது. ஆனால் இந்த 2 கால் எலி, ஐ மீன் உங்களோட பாரதி எலி வந்து என்ன செய்ய காத்திருக்காங்கன்னு தெரியல. அந்த டோட்டல் இந்த வாரம் நடக்க போகிற ப்ரிவியூவில் வந்து என்ன போடுறாங்க அப்படின்னா மேட்ச் 2 ஆமாம். இது வரைக்கும் மேட்ச் 1 என்ன நடந்ததுன்னு தெரியல, யார் அவுட் ஆனாங்க யார் வின்னர் ஆனாங்கன்னு தெரியல. இது மேட்ச் 2. இந்த மேட்ச் 2ல் வந்து நம்ம பாரதி, ஐ மீன் உங்களோட பாரதி வந்து என்ன பிளேயருன்னு தெரியல, மித்ரா போட்டு விளாசி எடுப்பாங்களாட்டு இருக்குது இந்த நிச்சயதார்த்தத்தை தடுக்கிறதுக்கு, சரிங்களா? ஸோ அதுக்கான சில பல வேலைகளை செய்கிறாங்க. அது நம்ம நேற்றே ப்ரிவியூவில் பார்த்துட்டோம். அதாவது என்ன செய்கிறாங்க அப்படின்னா, செயினை மித்ரா செலக்ட் பண்ண செயினை வந்து அந்த கொக்கியை வளைச்சி கழட்ட முடியாமல் பண்ணிடுறாங்க. 2வது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சேலையை வந்து கிழிக்கிறாங்கப்பில். சரி, உடனே இந்த சேலையை கிழிச்சோடனே அதையும் கொண்டு வந்து அந்த பாட்டிக்கிட்ட காமிக்கிறாப்புல, இந்த பாருங்க என் சேலை, நிச்சயத்த சேலை வந்து எப்படி கிழிஞ்சு போயிருக்குன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கையில், எனக்கு பாரதி மேலே தான் சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாரதியை கை காமிக்கிறாப்புல. அப்புறம் ஆனால் இதெல்லாம் வந்து என்னை பொறுத்தளவு யாருக்கு சந்தோஷமாக இருக்கோ இல்லையோ, நிச்சயமாக ஆதிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா அவன் வந்து இந்த நிச்சயத்தை நிறுத்துறதுக்கு என்ன ஒரு ஸ்டெப்பும் எடுக்க போகிறது கிடையாது. இவ தான் வந்து ஆதியோட சொத்துக்கு ஆசைப்பட்டாடி நீ கல்யாணம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயத்தை தடுக்கிறதுக்கு இந்த மாதிரி வேலைகள்லாம் இந்த அம்மா பண்ணிகிட்டு இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்ப கேவலமாக தான் இருக்குது, சரிங்களா? இதில் பெருச்சாளி எது, சுண்டலி எது, அதுக்கப்புறம் வந்து பெரிய பெரிய மூஞ்சரி இதெல்லாம் இருக்கும் பாருங்கள், இதுக்கெல்லாம் இந்த சீரியலில் வந்து யார் அப்படிங்கிறது தெரியல. ஸோ மொத்தத்தில் இந்த இதயம் சீரியல் இந்த மாதிரி போயிட்டுருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் சனிக்கிழமை வரைக்கும் இந்த நிச்சயதார்த்த எபிசோடே தான் போகும்னு நான் நினைக்கிறேன் கைஸ். அப்புறம் அடுத்த வாரம் கல்யாணம் வரும்னு நினைக்கிறேன். ஆனால் கல்யாணங்கிறது நிச்சயம் முடிஞ்சோன்னே வைக்க மாட்டாங்களே, இது ஜஸ்ட் ஃபார் நிச்சயதார்த்தம் தானே. கல்யாணங்கிறது நீ அடுத்து ஒரு 2-3 வாரம் தள்ளி தான் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு தெரில, வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த சீரியலை பொறுத்தளவு மாநாடு படம் மாதிரி தான் கைஸ் எனக்கு. ஏன்னா இந்த நிச்சயதார்த்தை நிறுத்தினான்னு வச்சுக்கோங்களேன், மறுபடியும் போய் இவ வந்து பாட்டிக்கிட்ட போய் புலம்புவா, அழுவா, இந்த மாதிரி நிச்சயம் வந்து இப்போயும் நடக்காமையே போயிடுச்சு, நான் என்ன பாட்டி பண்ணுறதுன்னு சொல்லி மறுபடியும் பாரதியை பழி வாங்க போவா.
வந்தால் போனால் சுட்டா ரிப்பீட்டு, இதே பொழப்புத்தனம் தான். இவங்க எப்படி இந்த சீரியலில் 2000 எபிசோடு கொண்டு போகாமல் விட மாட்டேங்களாட்டு இருக்குது. 2000 எபிசோடெலாம் போச்சுன்னு வச்சுக்கோங்க கைஸ், நான் கண்டிப்பாக சொல்கிறேன், ரிவ்யூ பண்ணுறதே நான் ஸ்டாப் பண்ணிடலான்னு நினைக்கிறேன். முடியல நம்மளால். சரிங்களா? அப்புறம் கார்த்திகை தீபம் இப்போ தான் சார் வந்து இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சிருக்காரு. ரேவதியை வந்து ஆக்சிடெண்ட் பண்ணது யார் அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேஷன் நோக்கி பயணம் பண்ணிகிட்டு இருக்குது கார்த்திகை தீபம். அப்புறம் இன்னொரு ப்ரிவியூம் பார்த்தேன் கார்த்திகை தீபத்தில். ஒரு வழியாக உங்களோட ரேவதிக்கு வந்து உண்மை தெரிஞ்சு போச்சு. அதாவது கார்த்தி தான் அத்தை பையன் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு போய் அவங்க அம்மா கிட்ட போய் எல்லா உண்மையும் கேட்டுக்கிட்டு இருக்காப்புல. ஸோ இது வந்து இந்த ஒரு ட்ராக்கில் போயிட்டுருக்குது. அப்புறம் வேறு என்ன சீரியல் ப்ரிவியூ பார்த்தேன், வாரிசு சீரியல் பார்க்கல. வாரிசு சீரியல் அதே தான் நேற்றே நான் பேசிட்டேன். வேறு என்ன சீரியல் ப்ரிவியூ பார்த்தேன், அவ்வளோதான் மிஸ். வேறு எதுவும் பார்க்குற மாதிரி இல்லை. வீரா சீரியல்லாம் நான் ப்ரிவியூவை நான் பார்க்கவே இல்லை. ஸோ கண்டிப்பாக உங்களோட நிறைய குறைகளை சொல்லுங்கள். கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க, கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை வரலன்னு யாரும் கோச்சிக்காதீங்க. எனக்கு நீங்கள் பண்ணுற கமெண்ட்ஸு ஷோ ஆக மாட்டேங்குது. அப்படி ஷோ ஆச்சுன்னா கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். சரிங்களா? ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. வேறு என்ன வேறு எது சீரியல் ப்ரிவியூ பார்த்தேன், பாரிஜாதம் இன்னுமே வந்து அந்த கல்யாணத்தை ஒட்டியே தான் போயிட்டுருக்க மாட்டேருக்கு. இன்னும் அந்த அரவிந்தன் ஒருத்தனை கண்டுபிடிக்கவே இல்லையாட்டிருக்குது. ஏன் கைஸ் அப்படி தானே? பாரிஜாதம் வந்து ரொம்ப அருவியாக தான் போயிட்டுருக்க மாட்டேருக்கு. எவ்வளோ நாள் தான் இந்த கல்யாணத்துலேயே ஓட்டுவாங்கன்னு தெரியல. வர்ஷினி கல்யாணத்தை போட்டு இழுன்னு ஜவ்வு மூட்டையாட்ட இழுத்துக்கிட்டு இருக்கிறாங்க பாரிஜாதத்தில். அப்புறம் அவ்வளோதான் கைஸ். ஓகே, நாளைக்கு ரிவ்யூவில் பார்க்கலாம். ஸோ ஃபைனலாக ஒரு டச்சு கொடுக்கணும் அப்படின்னா, மொத்தத்தில் இந்த இதயம் சீரியல் ரொம்ப என்ன சொல்கிறது, வேஸ்ட் ஆஃப் டைம் தான் நான் சொல்லுவேன். வேஸ்ட் ஆஃப் டைம். கண்டென்ட் இல்லை. ஆதி காலத்தில் அந்த செயினை காணோம். சீசன் 1ஓட கண்டினியூட்டியே இல்லாமல் இருக்குது. சரிங்களா? அதுக்கப்புறம் நிறைய ட்விஸ்ட்டோடு இந்த சீரியல் போயிட்டே இருக்குது. உடனே நீங்கள் என்ன மேடம் இந்த சீரியல் ட்விஸ்ட்டில் போயிட்டுருக்குன்னு கமெண்ட்ஸில் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பவானி கடத்தி வச்சுருக்கிற அந்த லேடி யார் அப்படிங்கிறது தெரியல. சாரதாவா இல்லை வேறு யாருமா அப்படிங்கிறது தெரியல. ரெண்டாவது விஷயம், இந்த துரை வந்து யாரோ சாமியார்கிட்ட மாட்டிட்டேன பொழைக்கிறதுக்காக காப்பாற்றிருப்பாங்களாட்டிருக்குது. அந்த சாமியார் தான் வந்து அவனுக்கு மருந்து போட்டு எல்லாம் ரெடி பண்ணி விட்டுட்டுருக்குறாங்க. அந்த சாமியாரும் பார்த்தீங்கன்னா பாரதி ஃபோட்டோவை பார்த்துட்டு சீக்கிரமே நான் வந்து உன்னை சந்திக்க வர்றேன் அப்படின்னு சொல்லி இந்த ஃபேஸை காமிக்காமல் போட்டிருப்பாங்க. ஸோ அதுவும் ஒரு ட்விஸ்ட்டாகவே போயிட்டுருக்குது. அப்புறம் ஆதி காலத்துலேருந்து செயினை காணோம், அந்த சாவியும் காணோம். செயினே இல்லாதப்போ சாவி எங்கே இருக்குன்னு கேட்குறீங்களா? உண்மை தான், கரெக்டு தான். ஸோ செயினையே காணோம். ஒருவேளை அது மட்டும் இல்லை, மெயினாக ஒரு இந்த இதயம் சீரியலில் ஒரு குறை அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாசு வர சீனே இல்லை. அதுதான் உண்மை. வாசு வந்து இப்போல்லாம் எந்த சீன்லேயுமே காமிக்கிற ஐடியாவே இல்லையாட்டிருக்குது. ஆக்சுவலாக டோட்டலாக என்ன நடக்குது அப்படின்னா கைஸ், கதையவே அப்படியே சேஞ்ச் பண்ணுறாங்க சீசன் 1லேருந்து. பாரதி வந்து உண்மையை சொல்லியுமே பாரதியை வந்து இவன் வந்து புதுசாக விரும்புகிற மாதிரியும் இவன் வந்து புருஷனை ஏற்றுக்கிற மாதிரியும் அந்த மாதிரி தான் கதை கொண்டு போகிறாங்க. புதுசாக வந்து பாரதியை மித்ரா விட்டுட்டு இவன் வந்து பாரதியை லவ் பண்ணுற மாதிரி எடுப்பாங்களாட்டிருக்கு கதை. லவ் பண்ணி மறுபடியும் இவங்க ரெண்டு கல்யாணம் ஆகிற மாதிரி. எத்தனை தடவைடா கல்யாணம் பண்ணுவீங்க? ஐயோ சாமியும் முடியல. ஓகே கைஸ், வேறு என்ன, பை கைஸ். கண்டிப்பாக நம்ம நாளைக்கு ரிவ்யூவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.